ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். நீங்க உங்க லைஃப்ல அலோனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? எனக்கு நீ யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தினம் தினம் அதவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஓகே, நீங்க இப்போ அலோனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி டெய்லியும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஃபீல் பண்றதுனால உங்க லைஃப்ல ஏதாவது மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கா? நம்ம லைஃப்ல எந்த ஒரு மாற்றமே இல்லை. அப்ப ஏங்க நம்ம ஃபீல் பண்ணணும்? எல்லாமே நம்ம பார்க்கிற கண்ணோட்டத்திலையும் நம்ம யோசிக்கிற மைண்ட் செட்லயும் தாங்க இருக்கு. அலோனா இருந்தாலுமே நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நிறைய செட் ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம கூட இருந்தாதான் நம்ம ஹாப்பியா இருக்க முடியும் அப்படிங்கறத நம்ம நினைக்கிறது ஒரு மைண்ட் செட்டா இருந்தாலும், இதே நம்ம இப்படி யோசிக்கலாமே, நம்ம அலோனா இருந்தாலும் என்னால ஹாப்பியா இருக்க முடியும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சோம் அப்படின்னா எப்பவுமே ஹாப்பினஸ் நம்ம கூடயே தாங்க இருக்கும். நம்ம எல்லா சுச்சுவேஷனையுமே ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணி பழகிக்கணும். நம்ம லைஃப்ல எதுவுமே பெர்மனன்ட் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே நம்ம லைஃப்ல ஒரு டெம்பரவரி தான். எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் எந்த ஒரு சுச்சுவேஷனுமே மாறலாம். இப்போ இருக்க செட் ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம லைஃப்பில் பெர்மனண்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம எந்த ஒரு ஷூரிட்டியுமே தர முடியாது. எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் இல்லைங்களா? ஸோ எல்லா ஒரு சுச்சுவேஷனுமே நம்ம அக்செப்ட் பண்ணி பழகிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அலோனாக இருந்தாலும் நம்ம எப்படி இருந்தாலுமே நம்மளால ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எப்படி நம்ம சுச்சுவேஷன் இருந்தாலுமே நம்மளால ஹாப்பியாக ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம அலோனா இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு நமக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிடிச்ச விஷயத்தில் ஒரு விஷயமா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்ம ஹாப்பியாக ஆயிடுவோங்க. இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணாலும் உங்கள் லைஃப் அப்படிங்கிறது அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணாமல் உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணாலும் அந்த லைஃப் அப்படிங்கிறது அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஆனால் டெசிஷன் அப்படிங்கிறது உங்களோட தான். நீங்கள் ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி உங்கள் லைஃப் ஃபுல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு எனக்கு நீ யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப் லீட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எதுவுமே நம்ம லைஃப்பில் நம்ம நினைக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்போவுமே ஹாப்பி தாங்க. இதுவே எவ்வளோ பேர் இருந்தாலுமே நம்ம அலோனாக ஃபீல் பண்ணுறோம், நமக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எந்த ஒரு ஹாப்பினஸ்மே இருக்காதுங்க. நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம நினச்சா மட்டும் போதும், நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் நோட்டிக் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. தொடர்ந்து இது மாதிரி நான் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.